மனசு சமாதானமா வச்சுக்கோங்க. இது பக்கத்து வீட்டில் கொடுத்த தேங்காய். இன்னைக்கு பயிறு தான் பொரியல். ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மசாலா கறி, வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க. இது வறுக்கிறதுக்கு வச்சுருக்காங்களா, காஞ்ச மிளகாய், தனியா, சின்ன வெங்காயம், மிளகு. எங்கள் மூத்தாரும் கிச்சனில் தான் இருக்கார். இப்போ அவர் தான் தேங்காய் துருவிட்டு இருக்கார். எங்கள் மாமியார் அது முடியாது இல்லையா, அவர் வந்துட்டார். எங்கள் மாமியார் முதல் தடவையாக இங்கே வந்துட்டு இந்த குழம்பு வைக்கிறாங்க. இதெல்லாம் வறுத்துட்டு அரைப்பாங்களாம். எங்கள் மாமியார் சமைக்கிறதுக்கு நாங்கள் 2 ஹெல்ப்பரு. நான் கட் பண்ணி கொடுக்கறதுக்கு, இவர் துருவி கொடுக்கறதுக்கு, தண்ணி எடுத்து கொடுக்க, அவங்க கேட்குற பொருளாக எடுத்து கொடுக்க நாங்கள். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறாங்க. இதை மூடிட்டு விசில் விட்டுடுவாங்க, 2-3 விசில். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. வெறும் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு, இங்கே பாருங்கள் எங்கள் மூத்தாரை கூப்பிட்டுட்டாங்க. அவர் வராரு. என் கையில் பாப்பா இருக்காங்க. வீட்டில் ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அதையும் நான் அதனோட ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே காமெடியாக தான் இருந்துச்சு கிச்சன் எங்களுக்கு. தேங்காய் துருவினது ஒரு மூடி ஃபுல்லாக துருவியாச்சு. தீஞ்சட்டி நீங்கள் காப்பி பொடி வச்சிடலாம் உங்களுக்கு. துருவின தேங்காவை நல்லா வதக்குறாங்க, நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். இது முதல்ல வறுத்து வச்சுட்டாங்க. அடுத்தது தான் தேங்காய் போட்டிருக்காங்க. மொத்தமாக போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க. ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்துட்டு எங்கள் மாமியார் செய்கிறாங்க. இதை தான் நானும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அவங்க செய்கிறத. மசாலா கறிக்கு உப்பேரி பார்த்திங்கன்னா பயிறு. இது வந்துட்டு கடையிலலாம் ஈஸியாக கிடைக்கும். பச்சை மிளகா, உப்பு, தேங்காய் எண்ணெய், அவ்வளோதாங்க. இது கழுகி அப்படியே கொட்டிட்டு வார்ம் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நல்ல பொன்னிறமாக வதக்குவீங்களா? கேரளாவில் சித்தி செஞ்சு நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ எங்கள் மாமியார் செய்கிறாங்க. சித்தி இந்த மாதிரி தான் நல்லா வதக்கிட்டு அதில் மிளகாத்தூளெல்லாம் போடுவாங்க. அந்த அனுபவம் இருக்குது. வெங்காயம் அது இதுன்னு ஆட் பண்ணுவாங்க. அதை எங்கள் மாமியார்கிட்ட கேட்டேன். மாமியார் மூட் அவுட். அது என்னென்னா எங்கள் மூத்தாரப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் மூட் அவுட். நடுவில் கரண்ட்டு வர போயிடுச்சு. மாமியார் கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் வேலை பார்த்துட்ருந்தோம். நானும் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. என்ன ஒன்று தனியாவோட வாசனை மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. ஓகே தான். என் மாமியார் இங்கே தான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. அதனால் எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், என்ன இது கறி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடவே நின்றுட்டுருந்தேன். அடுத்தது பயிறு உப்பேரி. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எங்கள் மச்சனை இருக்கிறம்போது நான் அதை அவருக்கு செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். அவர் தான் அதை சாப்பிடுவார். இப்போ அவர் இல்லை, என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது நான் செய்கிறது கிடையாது, நானும் சாப்பிட மாட்டேன். இது ஆற வச்சுருக்கோம் வதக்கிட்டு. 2 அடுப்பும் பிஸியாக இருக்குது. ஒன்று பயிறு, ஒன்று வந்துட்டு கறி மசாலாவுக்கு. அரைச்சி எடுத்துட்டேன். இந்த வறுத்து வச்சதெல்லாம் வரப்போது.
அவ்வளோதான் விசில் வந்துருச்சு. இனிமேல் அரைச்சதை அதில் கொட்ட வேண்டியது தான். மசாலா நல்லா வாசனை அரைச்சது. பயிர் சரி வந்துருச்சா நான் பார்க்குறேன். எங்கள் மாமியாருக்கும் எங்கள் மூத்தாருக்கும் வழக்கம் போல் சண்டை. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இது என்ன தேங்காய் எண்ணெய், உப்பு, பச்சை மிளகா அவ்வளோதானே, அப்படியே மூடி வச்சது. இது வந்து தாளிப்புக்கு. அது ஒன்று கொத்தி விடுறாங்க. அரைச்சி வச்சதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சம் குலுக்கி ஊற்றுறாங்க. ஆஃப் பண்ணிட்டீங்க. மாமியார் மூட் அவுட்டு சொன்னேன் இல்லையா, அவங்க கேஸ்லாம் ஆஃப் பண்ணது கூட அவங்களுக்கு தெரியல. நான் தான் அதை சொல்லிட்டு இருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டாங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இவ்வளோதானா குழம்பு. நல்லா இருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்த்துருக்கேன். மேபி என்னைக்கா ஒரு நாள் நான் ட்ரை பண்ணுவேன், என் மாமியார் இல்லாத போது. இனிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காரம் கம்மியாக போட்டுட்டீங்களோ? காரம் இருக்கு. அப்படியே நிற்கிது. பிரேமா சித்தி கொடுத்த தேங்காவா? சமைக்கும்போது கிச்சன் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அலங்கோலமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அதை நீட் பண்ணுவோமே. மாமியாருக்கு வந்துட்டு பேர் இங்கே வரணும்னுட்டு, ஆனால் அவருக்கு வந்துட்டு இங்கே தானே எஜுகேஷன்னு, ஸோ கொஞ்ச நாள் கூட கேரளாவில் இருக்கலாம் அப்படின்னு அவர் அங்கே இருக்கார். இன்னும் 1 மாதம் தானே அப்படி சொல்லிட்டு. ஆனால் மாமியாருக்கு அவனை கொண்டு போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் பேரனுக்கும் இன்னும் 1 மாதம் தானே அம்மா கூட இருக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு வந்துட்டு செமஸ்டர் லீவுக்கு தானே கேரளாவுக்கு போக முடியும். ரொம்ப நாள் அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கணும் இல்லையா. சரி 1 மாதமாவது அம்மா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வரவே இல்லை. ஆனால் மாமியாருக்கு ஒரே வருத்தம். ஒரு வழியாக குழம்பு ரெடி ஆகிருச்சு. அப்போலாம் தான் இது கடலை எண்ணெய் தானே. இப்போல்லாம் அப்பளம் வரைக்கிறது, பூரி வரைக்கிறது எல்லாமே கடலை எண்ணெயில் தான் செய்கிறாங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் கட்டுப்படி ஆகலையா, அது ரொம்ப ரேட்டாக இருக்கான். ஸோ வரைக்கிறதுலாம் அதில் தான் எடுக்கிறாங்க மாமியார். அப்பளம் இந்த சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய சமையல் நடக்கும். ஏன்னா பையனுக்கு வந்துட்டு இது ரொம்ப மசாலாலாம் இருக்குல்ல, அவ்வளோ காரம் எடுக்க மாட்டார். அதனால் அவருக்கு லைட் காரம் போட்டுட்டு ஒரு குழம்பு, ஒரு பொரியல் அவருக்கு தனியாக நான் செஞ்சு கொடுப்பேன். இது பெரியவங்களுக்கு. தாளிப்பு இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி அப்பளம் ரெடியாக இருக்குது. வறுத்தாச்சு அப்பளமும். தேங்காய் பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. புதுசாக இப்போ தான் ரெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஃபிட் ஆகிட்டாங்க நம்ம கூட, பரவாயில்ல. நல்ல கேரட்டு. ரைஸ் இது காலையில் சமைச்ச ரைஸ். மசாலா கறி. இது வந்து சப்பாத்தி, பூரி, தோசை இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கெலாம் நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா. ஸோ மாமியார் சொன்னாங்க. இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து இதை செஞ்சுருக்காங்க. நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். மசாலா கறியாக என்ன குழம்பு செய்கிறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி இதை எடுத்து செஞ்சுட்டாங்க. பயறு இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இல்லை பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், உப்பு, பயிர் அவ்வளோதான். 3 போட்டு முடி வைக்க வேண்டியது தான், அதோடு துடைக்க வேண்டியது தான். இது வந்துட்டு எங்கள் எல்லாருமே அங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்கள் மாமியார் வந்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே நேற்று மூத்தரை போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல். காலையில் இடியாப்பம் வாங்கினாங்க. அது என்ன விஷயம்னா, காலையில் வீட்டில் செஞ்ச சப்பாத்தி வந்துட்டு அடை மாதிரி இருந்ததுனால பையனுக்கு மட்டும் இடியாப்பம் வாங்கிட்டோம்.